புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. கோவிந்தராஜன், இதுல ரொம்ப லாஜிக்கா இருக்கு இல்லையா? நீங்க ஏன் சேர்ந்தீங்க, ஏன் பிரிஞ்சிங்கன்ற பூக்கா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கணும்ல. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்காம இருக்கிறதுன்றது ஒரு பின்னடைவான ஒரு விஷயமா மாறுமா? அதாவது நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒப்பிடுகிறது. இட் இஸ் வி ஹேவ் டு கம்பேர் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ், நாட் ஃப்ரம் ஆப்பிள்ஸ் டு ஆனியன்ஸ். ஸோ நாடாளுமன்றம் என்பது தெள்ள தெளிவாக அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுடைய மனநிலை, அவங்க பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பொதுக்குழுல முடிவு வச்சு தொண்டர்களுடைய மனநிலை அவங்க கூட்டணி வேண்டாம்னு முடிவு எடுத்ததால் அவர் அந்த சமயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். இப்போ அதே தொண்டர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும், இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும், அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். அதை வீழ்த்தக்கூடியது அதிமுக தான் ஒரே கட்சி, திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி, திறமையான கட்சி, வீழ்த்தக்கூடிய சக்தி அதிமுக தான் இருக்கு. ஸோ அந்த இதனால கூட எல்லாரும் ஒருமித்த கருத்துடன் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒருமித்த கருத்துடன் பயணிக்கின்ற எல்லா கட்சியும் சேர்ந்து பயணித்தால் தான் வீழ்த்த முடியும். எல்லா கட்சியும் நீங்க சொல்லும் பொழுது NDA பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் தானே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஃபேக்டர் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் ஒன்று சேர்ந்தால் தானே திமுக வீழ்த்த முடியுன்ற நிலை இருக்கும். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 பேர் யார் வருவாங்கன்றது இப்போத்தி இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸில் இந்த NDA மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மதுராந்தகத்தில் முடிந்த அந்த மாநாடு முடிந்தது இந்த மொமெண்டம் ஹஸ் பிக்ட் அப். நல்ல ஒரு எழுச்சி இருக்கு, எல்லா தொண்டர்கள்ட்டையும் நல்ல ஒரு எழுச்சி இருக்கு, எல்லாம் ஜெல்லாக இருக்காங்க, எல்லாரும் நல்லா ஜெல்லாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2 நாட்கள் முன்னாடி உங்களுடைய கருத்து கணிப்புலேயே நீங்கள் இடம் வளம் அந்த ஸ்பிக் மீடியா கருத்து கணிப்புலேயே பார்த்தாங்க கூட எல்லா இடங்கள்லையுமே கணிசமாக எல்லா ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா வடக்கா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், டெல்டாவாக இருக்கட்டும், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அந்த NDA வாக்கு வங்கி உயர்ந்து இருக்கிறது. திமுகவுக்கு ஒரு சில இடத்துல திமுகவோட கம்மியாக இருக்கு, ஒரு சில இடங்களில் திமுகவும் அதிமுகவும் சமநிலையில் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக இது போக போக இது ஃபர்தராக ஆக்சிலரேட் பண்ணி இன்னும் தேர்தல் வரத்துக்கு 2 மாதம், அந்த 2 மாதத்துல இன்னும் நிறைய சிமன் அவர் சொன்ன மாதிரி. இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த இடத்துட்ட 2 பேர் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தேர்தல் களத்தை கட்டமைச்சு பேசுறீங்க வச்சுக்கோங்களேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு முதலமைச்சராக EPS தான் வேணும் அல்லது எனக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வேணுன்ற 2 ப்ரொஜெக்ஷனோட தான் போய் நிற்பாங்கன்னு பொழுது எனக்கு ஸ்டாலின் வேணாம் EPS வேணுன்ற லாஜிக் புள்ளியை கட்டமைச்சிருச்சா அதிமுக? அல்லது தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த முடிவு எடுத்துட்டாங்களா? நிச்சயமாக ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க, மக்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான இது அவர் பார்க்கக்கூடியது 3 விஷயங்களை அவர் எடுத்து முன்ன வைக்கிறாருங்க. 1 பிரச்சாரம், மக்களிடையே எது மாதிரியான பிரச்சாரத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்பது, இந்த திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி அந்த அதிருப்தியை மேலும் மேலும் மக்களிடையே கொண்டு சேர்த்துக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி அந்த திமுக விடியா ஆட்சி உங்களுடைய மாத பில்லே சாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு அந்த பிரிண்டரை வச்சுக்கிட்டு ஒரு பில்லை போட்டு கொடுத்து இது பண்ணுறாங்க, பிரச்சார யுக்தி. 2வது பார்த்தீங்கன்னா பூத் லெவலில் அவர் முன்னாடியே கட்டமைப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி பூத் லெவலில் மிக ஸ்ட்ராங்காக அவர் செயல்படுத்தியிருக்காரு. மற்ற எந்த கட்சியிலும் இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு இது ஆகவில்லை. ஸ்டாலின் என்ன கேட்டாங்கன்னா இன்னும் அந்த பூத்து கேட்பாங்க, ஒரு இதில் போட்டு நீங்கள் அப்பப்போ அவங்களுடைய நிலைப்பாடு மாறுகிறது. அவங்க ஒரு பூத்துலையும் 30 பேர் நீங்கள் புதிய உறுப்பினர்களை சேருங்க அப்படின்னா எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ இந்த யுக்தியை எடப்பாடி பிரச்சார யுக்தி வயசுல அதிமுக முன்னணியில் இருக்கு. பிரச்சாரத்தையும் அதிமுக இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கிங் பிரச்சாரத்தில் அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது, பூத் மேனேஜ்மெண்ட்லையும் சிறப்பாக செயல்படுகிறது. அந்த கூட்டணி இவ்வளவு நாளாக சொல்லியிருந்தாங்க இன்டாக்டா இருக்குன்னு திமுக கூட்டணி சொல்லுவாங்க. அந்த திமுக கூட்டணி தான் நம்பி இருந்தாங்க. அந்த கூட்டணியில் இப்பதான் சுபேர் என்ன சொல்றாரு, கூட்டணி இன்டாக்டா கட்டிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க, ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஆனால் ஏன் அது சேர்ந்துச்சுன்றதுக்கான விளக்கம் சொல்லணும் இல்லையா? 2வது இந்த கூட்டணி ஜெல் ஆயிடுச்சான்றதை மக்கள்கிட்ட எப்படி நீங்க சோதிப்பீங்க? கூட்டணி ஜெல் ஆகிவிட்டது என்பதுதான் நிதர்சனம். அதாவது நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க புள்ளி விவரங்கள், சென்ற
முறை அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்க வட மாநிலங்களில் அந்த 10.5% அந்த வன்னியர்களுக்கான அந்த இதில் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்து பல பேர் வந்து திமுகவுக்கு வாக்களித்தாங்க. இது வந்து ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக சென்ற இது இருந்துச்சு. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாரும் வந்து இது பண்ணிருக்கு. அது இப்ப தேர்தலுக்கு அந்த அது வந்து சென்ற முறை முடிஞ்சு போயிச்சா? இப்ப அந்த அப்படியே கோர்ட்ல தான் இருக்கு. இப்ப அதை வந்து தேர்தலில் ஒரு மைய புள்ளியா இருக்காது. சென்ற முறை அது ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக எடுத்து இது பண்ணது. அதனால வந்து அந்த வட மாநிலங்கள்லாம் அந்த வன்னியர்கள்லாம் இது பண்ணிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்ப அந்த பகுதியில் என்ன சொல்லுவாங்க? வாக்குறுதி நாங்க நிறைவேற்றுவோம் சொல்லுவாங்களா, இல்ல கோர்ட்ல வழக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களா? அப்ப இது வரைக்கும் சொல்லவே இல்லையே, அதை பத்தி எதுவுமே வாயை திறக்கவே இல்லையே. இப்ப திறக்க மாட்டாங்க. ஏன்னா வாக்கு தான் முக்கியம், வாக்கு வங்கி தான் முக்கியம். நீங்க திறக்கலன்னா கூட வச்சுக்கிட்டாலும் கூட தேர்தல் உக்தின்னு சொல்லும் பொழுது திமுக அதை செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய எங்க கொடுத்தாங்க? பழைய ஓய்வூதியமா கொடுத்திருக்காங்க. பேரை மாத்திக்கிட்டு சும்மா பேரை மாத்திக்கிட்டு அந்த யூபிஎஸ் யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் பேரை மாத்தி டிபிஎஸ் வச்சிருக்காங்க. யூபிஎஸ் பேரை மாத்தி டிபிஎஸ் வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரு இந்த இவங்களுக்கு ஒரு அணியாக இவங்களுக்கு திமுக ஒரு அணியாக செயல்பட அவங்க தான் இது பண்ணிட்டாங்க. யாரும் ஏத்துக்கவே இல்லை. 10% கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார் திமுக அரசாங்கத்திற்கு மேலும். ஆனால் ரெண்டு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யறார். எப்படி 185 தொகுதிகளுக்குள் எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் போய் நின்னாரோ அதே ஃபார்முலாவை தானே முதலமைச்சராக ஸ்டாலின் நலத்திட்டங்கள் வழங்குறதுல போய் மாவட்டம் தோறும் நின்னாரு. இந்த நலத்திட்டங்களும் ஒழுங்காவே பண்ணல. எவ்வளவு இவங்க சொல்லக்கூடிய நலத்திட்டங்கள் 2 தான் சொல்லுவாங்க. மக்கள் அந்த உரிமை தொகை, பெண்கள் உரிமை தொகை சொல்லுவாங்க. அடுத்தது விடியல் பயணம் சொல்லுவாங்க. இதை விட்டாச்சுன்னா வேற என்னங்க இருக்கு? அந்த ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அந்த உரிமை தொகை கூட ஆரம்பத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சொன்னாங்க. அதுவே அப்புறம் வேறுபட்டாங்க. தகுதி வாய்ந்தவர்களுக்கும் சொன்னாங்க. இப்ப திருப்பி மீண்டும் வந்து ஒரு சில மகளிருக்கு கொடுக்குறாங்க. இது அவங்களுக்குள்ளே ஒரு நிலைப்பாடு எல்லாம் மாறி மாறி இருக்கு. இந்த விடியல் பயணம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த விடியல் பயணம் பயனடைய இருக்கிறாங்க? 8 கோடி பேர் போயிருக்காங்க. பஸ்ஸே வருது வருது கிடையாது. 8 கோடி பேர் போயிருக்காங்க. புள்ளி விவரம் அது புள்ளி விவரங்கள் அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் வந்து இதுவே கம்பெனியா கிடையாது. இவங்கள்ட்ட கேட்டா இந்த 2 வச்சுதான் சொல்லுவாங்க. வேற என்ன திட்டங்கள் இவங்களுக்கு மக்களுக்கு இது செய்யக்கூடிய திட்டங்கள்? அதிமுக ஆட்சியில் இருக்கிற மாதிரி திட்டங்கள் பாத்தீங்கன்னா கவுன்சிலரே பாராட்டி இருக்காங்க. ஏங்க பாஜக கவுன்சிலர் நேற்று பாராட்டி இருக்கிறது அது விடுங்க. அது வந்து வேற அதனுடைய உள்ள அர்த்தம் உள்கூத்தெல்லாம் வெளியே வந்து பொது வழியில பேச முடியாது. அதெல்லாம் விட்டுருங்க. அதை வந்து அவங்க பாராட்டுங்க. அதனுடைய உள்ள அர்த்தம் எனக்கு தெரியும் என்னன்றது. அதை பொது வழியில பேச முடியாது. ஆனால் அதிமுக செய்த திட்டங்கள் போல திமுக ஆட்சியில மக்கள் திட்டங்கள் என்ன செய்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. ஒரு 50 லிஸ்ட் அடுக்க சொல்லுங்க பாப்போமே. நான் அடுக்கிறேன் 50. எனக்கு தனி டைம் கொடுத்தா அதிமுக என்னென்ன செஞ்சாங்க போய் பேசிட்டு இருக்காரு சார் முதலமைச்சர். மாவட்டம் தோறும் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? மாவட்டம் தோறும் அவர் வந்து இப்ப திமுக செய்யக்கூடிய ஒரே நரேட்டிவ் என்னன்னா அவர் வந்து இந்த பிஜேபி வந்துரும் உள்ள வந்துரும் பிஜேபி 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 அதே தான் சொல்லியிருக்காரு. அந்த பிரச்சாரம் மோடி பிரச்சாரம் எடுபடாதா? அந்த பிரச்சாரம் எடுபடாதா? கண்டிப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எல்லாம் ஓவர். எவ்வளவு நாளைக்கு தான் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துரும் மதவாதம் அதெல்லாம் எடுவே படவே படாதுங்க. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த டாக்டிக்ஸ் இப்ப இருக்கக்கூடியது கூட்டணி வலுவாயிட்டு வருது. பிரச்சார யுக்திகள் உருவாயிட்டு வருது. அதுக்கப்புறம் கேம்பெயின் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜயை பத்தி. விஜய் கிட்ட வந்து அவரு முதல்ல இந்த ஏபிசி ஆஃப் எலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏபிசி ஆஃப் எலெக்ஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் அஜெண்டா. அவருடைய அஜெண்டா என்ன? அதுவே அவருக்கு ஒன்றும் சரியான எதிர்ப்பு. திமுக அது அஜெண்டாவா? எல்லாரும் தான் திமுக எதிர்க்கிறாங்க. திமுக எதிர்ப்புன்னு ஒரு புள்ளி வச்சுட்டாலும் கூட அதிமுக இல்ல சார் தாவேகா வேண்டாம் அதிமுக வேண்டும்ன்றதுக்கான லாஜிக் கட்டணும்ல. இபிஎஸ் எங்க கட்டுவாரு? ஏங்க அதுதான் சொல்ல வர்றாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஏபிசி ஆஃப் எலெக்ஷன்ஸ்னா அஜெண்டா என்ன? பி பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட், சி கேம்பெயின். இந்த 3மே தாவா காட்ட கிடையவே கிடையாது. அஜெண்டாவும் ஒழுங்கா ஒண்ணு இல்ல. எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் இங்க இது பண்ணி நிக்கிறாங்க. தலைவர் முகம் மட்டும் போதுமாமே. ஏங்க எல்லா முகத்துல அவர் வந்து போயிட்டு வர அவர் வந்து சினிமான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து சினிமான்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ இந்த இதுல வந்து எடப்பாடி வந்து கொஞ்சம் முன்னிலை இருக்காரு. இந்த ஏபிசி ஆஃப் எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன். அதுல முன்னிலை இருக்காரு. இந்த ஏபிசி ஃபார்முலா திமுக கிட்ட இருக்காதா? எங்க திமுகல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அவங்களுடைய அஜெண்டா வந்து ஒரே அஜெண்டா பாஜக எதிர்ப்பு. சரிங்க சார். நீங்க அவங்களுடைய ஒரே அஜெண்டா. அடுத்து அதிமுகவுடைய பிரச்சாரம்
திமுக லெவல்ல BLA 3 போட்டிருக்காங்க, 10 பேருக்கு ஒரு பார்வையாளர் போட்டிருக்காங்க. எல்லாத்துலயும் விட்டமின் எம் போடுதுங்க, விட்டமின் எம் போடுது. அதிமுக ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் திமுக எந்த அளவுல இருக்கோ அதிமுக அது ஈக்குவலா வேலை பார்த்துட்டாங்க. அதெல்லாம் சொல்றீங்க. அந்த இது இருக்குதுங்க. திமுக பூத் லெவல்ல BLA 3 உள்ள ஒரே கட்சி திமுக தான். கேம்பெயின்ல வந்து இன்றைக்கு திமுகவோட அதிமுக முன்னிலையில் இருக்கிறார்கள். ஒரு நாளும் ஒரு ஸ்பெஷல் யூனிக்கா கேம்பெயினை கொண்டு போறாங்க. இந்த அளவுக்கு யூனிக்கா திமுக பண்ணிருக்காங்களா? அவங்க போடுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் போட்டு கொண்டு போய் எல்லா விருப்ப மனு அந்த மனு எல்லாம் கொண்டு போய் வைகை ஆத்துல கொண்டு போய் போடுறாங்க. இப்படிதான் இருக்கு திமுக இதெல்லாம். பேசலாம் உங்களுடைய இருக்கு. அதாவது இப்ப கூட்டணி திமுக ஃபைனலைஸ் ஆயிருச்சுங்களா? அதுவே ஒண்ணு இழுபறியில தான் இருக்கு. வெளியிலேயே போல சார், எப்படி ஃபைனலைஸ் ஆகல. மாணிக்கம் தாக்கூர் அவங்க இருக்கவங்க வரக்கூடிய செய்தினா ராகுல் காந்தியே ஆட்சியில பங்கு போகணும் அப்படின்ற மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க. அது கனிமொழியால முடிவு செய்ய முடியலன்னு அப்படியே இன்னும் அப்படியே இழுபறியில தான் இருக்கு. இன்றைக்கு அதிமுக NDA கூட்டணி தான் டே பை டே அது வலுவாகி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி இதுவா இருக்கிறது. ரெண்டாவது இவங்க சொல்லக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் வந்தா கூட ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமா, இந்த கூட்டணியிலேருந்து அங்க ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த ஓட் டிரான்ஸ்பர், ஏன்னா காங்கிரஸ்ல இப்ப அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே இப்ப வந்து ஓரளவுக்கு பிளவுல இருந்து அவங்களே வந்து கூட்டணி அமைந்தா கூட ஓட்டு இவங்களுக்கு போடுவாங்கன்னா போடுறது கஷ்டம். அங்கேயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க தாவாக்காக்கு போடக்கூடிய மனநிலைமைக்கு தான் வந்திருக்காங்க. காங்கிரஸ் இவங்க கூட்டணியில் இருந்தா கூட அங்க ஓட் டிரான்ஸ்பர் பாதி தாவாக்காக தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டணி என்பது இப்பொழுது NDA கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது. பிளஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம், இந்த வாக்குறுதிகள் எல்லாமே அதிமுக சாதகமாகத்தான் இருக்கிறது.